நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலக்கலான கடல் விரால் மீன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பக்கோடாக்கு பாருங்கள், நான் நல்லா மசிலாக இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் எடுத்திருக்கேன். ஸோ வெறும் மசில் பார்த்து தான் எடுத்திருக்கேன். அந்த சதைன்னு சொல்லுவேன் இல்லையா, ஸோ சதை பார்த்து மொத்தம் எடுத்து அழகாக பக்கோடாக்கு தேவையான மாதிரி நான் ஷேப் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது போல் நீங்களும் ஃபிஷ் பக்கோடா போடுற மாதிரி இருந்தால் மீன் கடையிலே கேட்டிங்கன்னா இது போல் வெறும் மசில் பார்த்து மட்டும் எடுத்து கட் பண்ணி தருவாங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற மீன் என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா கடல் விராலுன்னு சொல்லக்கூடிய மீன் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் நம்ம மேரினேஷனுக்காக ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், 1/2 லைம் நான் ஸ்க்வீஸ் பண்ணி விட போகிறேன். ஃபிஷ்ஷுக்கு லைமை ஸ்க்வீஸ் பண்ணோம்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. ஆனால் நான் 1/2 லைமை நான் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி மஸ்டர்ட் சட்னி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஃபிஷ்ஷுக்கு. அதனால் நான் ஒரு டீஸ்பூன் அளவு மஸ்டர்ட் சட்னி யூஸ் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம். மீனுக்கு தேவையான அளவு சால்ட். இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்து வைத்துடலாம். ஃபிஷ்ஷோட மஸ்டர்ட் சட்னி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட், டர்மரிக், லைம், 1 ஃபுல் டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், பிளெயின் ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரைஸ் ஃப்ளார் 1/2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம கிராம் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபிஷ்ஷை பாருங்கள், நான் கோட் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், லேசாக கொஞ்சமாக தண்ணி விற்று நான் நல்லா கோட் பண்ணி வச்சுட்டேன் எல்லா பக்கமும். இப்போ இந்த ஃபிஷ் நம்மளுக்கு 1.5 hour போகிற நம்மளுக்கு ரெஸ்ட்டில் அப்படியே இருக்கட்டும். 1.5 hour கழித்து நம்ம இதை எடுத்து நம்ம சூடான எண்ணெயில் போட்டு சுவையான பக்கோடா பண்ணி சாப்பிட்லாம். நம்ம ஃபிஷ் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, 1.5 hour போல் எடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஹாட்டாக இருக்கணும், எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை 1 by 1 நம்ம ஆட் பண்ணணும். ஒரு ஃபிஷ்ஷுக்கும் இன்னொரு ஃபிஷ்ஷுக்கும் கேப் 10 செகண்ட்ஸ் கொடுக்கணும். இந்த பாத்திரம் எவ்வளோ மொத்தம் மீன் பிடிக்குதோ அவ்வளோ மொத்தம் நான் மீன் ஒரு மீனுக்கும் இன்னொரு மீனுக்கும் 10 செகண்ட் கேப்புங்கிற கணக்கில் நான் சேர்த்துருக்கேன். உடனே சேர்த்தோம்னா மீன் டக்குன்னு ஒட்டிக்கும். சிக்கன் போல் நம்மளுக்கு அவ்வளோ சுலபமாக எடுக்க முடியாது. மிதமான தீ மீன் ஆட் பண்ணி எல்லா மீனும் போட்டதுக்கப்புறமா கான்ஸ்டண்ட்டாக டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி தருங்க. ஒரு மிதத்துக்கும் கொஞ்சம் ஹை ஃப்ளேம், ரொம்ப ஹை ஃப்ளேம் இல்லாமல் கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சுட்டு நம்ம கரண்டியை உள்ளே போடணும். டக்குன்னு நம்ம இப்போ இந்த கரண்டி எடுத்து உள்ளே விட்டுறக்கூடாது, கொஞ்சம் நேரம் ஆகணும். மீன் எல்லாமே சேர்த்து ஒரு 1 minute கழிச்சுட்டு நம்ம கரண்டியை உள்ளார போடணும். ஸோ இந்த பக்கம் பாருங்கள், ஒரு 3 minutes போல் தான் வச்சுட்டு இருந்தேன். மீன் நல்லாவே குக் ஆகி நல்லாவே கலர் மாதிரி வந்துடுச்சு. இது போல் நம்ம மீனை அழகாக எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ செகண்ட் பேட்சும் அதே போல் ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கும் 10 செகண்ட்ஸ் போல் கேப் விட்டு நம்ம ஆட் பண்ணலாம். எண்ணெயோடைய சூடு டெம்பரேச்சரை மொத்தம் பார்த்துட்டே இருங்க. ஒரே லெவலில் நம்மளுக்கு சூடு இருந்துகிட்டே இருக்கணும் எண்ணெய் பொறுத்த மட்டும். பேட்சும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதே நம்ம எடுத்துடலாம். இதோட அவ்வளோதான், மீன் எனக்கு காலி. ஸோ சுவையாக நம்ம சூடாக சர்வ் பண்ணி ஃபிஷ் பக்கோடாவை என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே சுவையான மீன் பக்கோடா உங்களுக்காக வேண்டி எப்படி செய்யணுங்கிற ரெசிப்பியை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாரெல்லாம் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த ரெசிபிஸை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணாலும் கட்டாயமாக ஆரக்ஷா சேனலுடைய கமெண்ட் செக்ஷன் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் கேட்குற ரெசிபியை நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். இன்னொரு அட்டகாசமான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.